இந்தியா தன்னுடைய 500வது டெஸ்ட் போட்டியில் விளையாடும் இந்த தருணம் என்பது முன்னாள் வீரர்கள் தங்களுடைய இளமை மாறாத அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பாகும். பழம்பெரும் வீரர்களின் பசுமையான நினைவுகளை தற்போது பார்க்கலாம். First test India ever won. Chennai விளையாடணும் against England. That was the first match, test match, the official test match that India ever won. And last catch, winning catch, நான் தான் எடுத்தேன், பவுண்டரி லைனில் பிடிச்சேன். அந்த பால் தான் இந்த பால். அந்த கேட்சோட மேட்ச் ஓவர் ஆச்சு. ஸோ இந்த பால் நானே எடுத்துக்கிட்டேன். இந்த காலத்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அந்த காலத்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ், இந்த காலத்து ஸ்பின்னர்ஸ், அந்த காலத்து ஸ்பின்னர்ஸ் கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த காலத்தில் ரொம்ப நுண்ணறிவுகள் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியா டைப்பில் தான் அவங்க இந்த பவுலர்ஸ் போடுவாங்க. அவங்களுக்கு விக்கெட் எடுக்கணுங்கிற ஒரு வெறி இருக்கும். டெஸ்ட் மேட்ச்னால் விக்கெட் எடுக்கணும், டெஸ்ட் மேட்ச்னால் ஸ்கோர் பண்ணணும், டெஸ்ட் மேட்ச்னால் நல்லா ஃபீல் பண்ணணும், அந்த மாதிரி வெறி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க அந்த வெறி இருக்குது. ஆனால் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்க அது வேறு விதமாக போயிடுச்சு. அமர் சிங் பேட் பண்ணும்போது, அமர் சிங் குட் ஹிட்டர், லாகூரில் மேட்ச் நடக்குது. அவர் ஒரு பால் லெக் சைடில் போட்டார், பாடி லைன். அப்போல்லாம் பாடி லைனுக்கெல்லாம் போடக்கூடாதுங்க. பாடி வேணால் அவர் அன்ஸ்போர்ட்டிவ் வேன்னு சொல்லுவாங்க. இவர் என்ன போய் இந்த பேட்ஸ்மேன் போய் பவுலர்கிட்ட போய் அவ்வளோ தூரம் நடந்து போய், நீ இன்னதோட இந்த மாதிரி பம்பர் போட்டியானா, இங்கிலீஷ் சொல்கிறார், இன்னதோட இந்த மாதிரி பம்பர் போட்டியானா நான் பவுண்டரிக்கு வெளியில் அனுப்பிச்சுடுவேன்னாரு. அவர் சண்டை பிடிக்கல. அந்த பவுலரு இங்கிலீஷ் மேன், ஓ அப்படியா சிரிச்சிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போய் போட்டார். வேணுன்னே பம்பர் போட்டார் லெக் ஸ்டைலில். இவர் திரும்பி அடிச்சார் பாருங்க, டபுள் சிக்ஸர் போச்சு. அந்த மாதிரி பவர்ஃபுல் மேன் அமர் சிங். இதெல்லாம் இது ரொம்ப அதிசயமான பிளேயர்ஸ் வி ஹேட். அது அந்த டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு அதிசயம் என்ன ஆச்சுன்னா, ஒரு அரை மணி நேரம் கழிச்ச பிறகு எல்லா பிளேயர்ஸும் ஃபீல்டிங்கில் இருக்கவங்களாம் கீழே விழுந்துட்டாங்க. என்னடான்னு பார்த்தா நிலநடுக்கம் லாகூரில் அடிக்கடி வருமா. அப்போது இது ஒரு அதிசயம் நடந்தது. கிரிக்கெட் கவரிங் ஆஃப் பிச்சஸே கிடையாது. மழை பெஞ்சிருந்தா கொஞ்சம் காஞ்சிருந்தா அம்பையர் டிசிஷன் விளையாட வேண்டியதுதான். அந்த போல் விக்கெட்டில் விளையாடுறது ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு பால் வருதா மண் வருதா அதுவும் சொல்ல முடியாது. கூட இப்போதைக்கு கிரிக்கெட் அட்வான்ஸ்டாக போச்சு. அந்த காலத்தில் கிரிக்கெட் விளையாடுறது ஒரு நாட்டுக்கு பெருமை தான். இந்த காலத்தில் அது கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு.